ஜாபர் சேட் மீதான வழக்கை மீண்டும் விசாரிப்பது தவறு என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜாபர் சேட் மீதான அனைத்து வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜாபர் சேட் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாபர் சேட் மீதான அனைத்து வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜாபர் சேட் மீதான அனைத்து வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாபர் சேட் மீதான அனைத்து வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றமானது தற்போது தடை விதித்திருக்கிறது. ஜாபர் சேட் மீதான வழக்கை ரத்து செய்வதாக அறிவித்துவிட்டு மீண்டும் விசாரிப்பதாக கூறுவது முற்றிலும் தவறு என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். அதாவது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஜாபர் சேட் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த முரண்பாடான உத்தரவுகளை தொடர்பாக உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்துவதற்கு இன்றைய தினம் முடிவு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் தலைமையில அமர்வுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஜாபர் சேட்டுக்கு அரசு வீடு ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக கூறி அமலாக்கத்துறையும் தனது பங்கிற்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீதான வழக்கை ரத்து செய்துவிட்டதால் அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் பதிவு செய்த வழக்கையும் ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. அதே சமயத்தில் இந்த வழக்கில் சில விளக்கங்கள் தேவைப்படுவதால் ரத்து செய்ததாக கூறப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிப்பதாகவும் அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் ஜாபர் சேட் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு என்பது நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இன்றைய தினம் விரிவாக விசாரித்து உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இது தொடர்பான ஒரு அறிக்கையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்றைக்கு விவாதம் நடைபெற்றது. செந்தில் பாலாஜி ஜாபர் சேட் ஜாபர் சேட் சார்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்கை முதலில் ஓரலாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அவர் மீது தொடரப்பட்ட அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறை தொடரப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதே சமயத்தில் மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று முரண்பாடான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்வது தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதே சமயத்தில் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் நீதிபதி முதலில் ஓரலாக தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அந்த தீர்ப்பில் கையெழுத்து நீதிபதி இதுவரை இடாததால் மீண்டும் வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று வாதிட்டார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இதுபோன்று இந்தியா முழுவதுமாக எந்த நீதிமன்றங்களிலும் இதுபோன்று ஒரு வழக்கு வந்ததே இல்லை. அதாவது ஒரு வழக்கில் தீர்ப்பு முதலில் கூறப்பட்டதை மீண்டும் கூறப்பட்டதை மாற்றி மீண்டும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்ததாக இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியதற்கான ஒரு முன்னுதாரணம் இல்லாத காரணத்தால் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் முதலில் பிறப்பித்த உத்தரவை மாற்றி மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறிய அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பை முழுமையாக விசாரிப்பதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எனவே இது தொடர்பான அந்த முழுமையான விசாரணை என்பது நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வழக்கை தொடர்ந்திருக்கிறது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாமா என்பது பற்றியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு என்பது 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இரண்டு அம்சங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து தீர்ப்பை வழங்குவார்கள். அதுவரை ஜாபர் சேட் தொடர்பான வழக்கினுடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. அதே போன்று அமலாக்கத்துறையும் ஜாபர் சேட் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கினுடைய வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள்.
விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.